நட்ராஜன் இஸ் பேக்குங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்தான், மாற்றுக்கருத்தே கிடையாது. மேட்ச் நம்பர் 5 எல்எஸ்ஜி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிக்கிறாங்க. வழக்கம் போல் மிச் மார்ஷ் வந்தாப்புல. கூட யாருன்னு பார்த்தா ரிஷப் பந்த். டேய் நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை பஸ்ஸு, கொஞ்சம் கடைசி காலத்தில் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு, அதனால் இந்த மேட்ச்சில் ஓப்பனிங்கில் இறங்கி காட்டுன்னு காட்ட போகிறேன் அப்படின்னாப்புல. சரி வாழ்த்துக்கள் பாஸ், நல்லா பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம ஆளுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக பேட் லக் ஆகி போச்சு. முகேஷ் கையில் பட்டு நேராக ஸ்டம்பில் பட்டுருச்சு. நம்ம ஆளு கிரீஸுக்கு வெளியே நின்று இருந்தாப்புல, அதனால் அவுட் ஆகிட்டாப்புல. அப்புறம் வந்த மாக்ரமு, பதோனி, பூரானு எல்லாரும் அடுத்தடுத்து காலி. மிச் மார்ஷ் அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருந்தாப்புல, நம்மளாலையும் தூக்கிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் நம்மளுக்கு மன திருப்தியான ஒரு விஷயம், நடராஜன் 3 விக்கெட் எடுத்தாப்புல. ஆக மொத்தம் அப்படி இப்படின்னு பார்த்தா எல்லாரும் பொட்டுன்னு அவுட் ஆகி வெறும் 141 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டானுங்க. டெல்லி கேபிட்டல்ஸு 142 அடித்தா வெற்றி. கேஎல் ராகுல் டக்கு, நிஷாங்கா 1 ரன்னு, நிதிஷ் ராணா 15, அதுக்கப்புறம் வந்த அக்ஷர் பட்டேல் டக்கு. ஆக 5 ஓவர் கூட முடியலை, 26 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிருச்சு. அதர பாதாளத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கானுங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் சமீர் ரிஸ்வியும் சேர்ந்து என்ன இன்னிங்ஸு! ஒரு மேட்ச்சில் 250 ரன்னை சேசிங் பண்ணுறது தான் கெத்து, அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸு அதர பாதாளத்தில் இருக்கானுங்க, பாதாளத்துக்குள்ளேயே போயிட்டானுங்க. ஆனால் பாதாளத்திலிருந்து சமீர் ரிஸ்வியும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றுறாங்க. ஸ்டப்ஸு கிரைனை யூஸ் பண்ணி விளாண்டுருக்காப்புல, சமீர் ரிஸ்வியும் அதே அளவுக்கு கிரைனை யூஸ் பண்ணி தான் விளையாடுறான். நம்ம பயபுள்ள 5 4 4 6 அடித்தான். சுமார் 18வது ஓவரில் டெல்லி கேபிட்டல்ஸை ஜெயிக்க வச்சிட்டாங்க.